ஸோ இந்த ஷார்ட்ஸில் நம்ம ஒரு ஒன் வேர்ட் கொஷின் புக் பேக் ஒன் வேர்ட் பார்க்கலாம் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2லேருந்து. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் இந்த சீக்வன்ஸ். சரியா, அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 13 எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இனட் பேர் எஃபெக்ட் ஞாபகம் வரணும். ஸோ இனட் பேர் எஃபெக்ட்டில் தான் என்ன செய்ய முடியும்? அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 கம்மியாக என்ன செய்யும் காட்டும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இனட் பேர் எஃபெக்ட் எதில் அதிகமாக இருக்கும்? டவுன் த குரூப்பில் தான் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ குரூப் 13 நீங்கள் எடுத்திங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இனட் பேர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா டவுன் த குரூப் கீழே போக போக தான் இனட் பேர் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த தாலியமுக்கு தான் இனட் பேர் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், அடுத்து இண்டியம், அடுத்து கேலியம், அடுத்து அலுமினியம். ஸோ இனட் பேர் எஃபெக்ட் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்? ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ தாலியமுக்கு தான் அதிகம், நெக்ஸ்ட் இண்டியம், நெக்ஸ்ட் கேலியம், நெக்ஸ்ட் அலுமினியம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ அப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கும்போது இனட் பேர் எஃபெக்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இது மாதிரி புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படித்த கான்செப்டோடு ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா எப்போவுமே புக் பேக் ஒன் வேர்ட் மறக்காது. ஸோ இது மாதிரி புக் பேக் ஒன் வேர்ட் ஷார்ட்ஸில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நெக்ஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.